Wishing you a joyful day, dears. Today we are going to see a poem, Sleeping in the Forest, in your last unit, Sleeping in the Forest. This poem was written by Mary Oliver. This poem is about the talk of her. அவங்களே தான் பேசுகிற மாதிரி இருக்கும். I thought the earth remembered me. அவங்களுக்கு என்ன நினைவு இருக்குது அப்படின்னா, earth வந்து அவங்கள ஞாபகம் வச்சிருக்கு. She took me back so tenderly. யார் கூட்டிகிட்டு போகிறாங்களா? earth வந்து கூட்டிகிட்டு போதான். She took me back so tenderlyனா very softly. Arranging her dark skirts had pockets full of lichens and seeds. Full of lichens and seeds. Her dark skirts அப்படிங்கிறப்போ அது என்னதை அது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, டார்க் நைட்டை அதை மீன் பண்ணுது. லைக்கன்ஸ்னால் என்னென்னா, இஸ் டைப் ஆஃப் ஸ்மால் பிளான்ட் தட் க்ரோஸ் ஆன் ராக்ஸ் அண்ட் வால்ஸ். ராக்லேயும் வாலும்ல சின்ன சின்ன செடியாக ஃபங்கஸ் மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுதான் வந்து லைக்கன்ஸ். அதெல்லாத்தையும் அது வந்து பேக்கெட்டில் வச்சுருக்குதான். அப்படின்னா நைட்டு ஸ்டார்டிங் ஐ ஸ்லெப்ட் ஆஸ் நெவர் பிஃபோர். இதுக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி தூங்கினதே இல்லையா. ஸ்டோன் ஆன் த ரிவர் பெட்டில் எப்படி ஒரு ஸ்டோன் இருக்குமோ அது மாதிரி எல்லாத்தையும் மறந்து சலனமே இல்லாமல் தூங்கிட்டு இருந்தாங்களாம். நத்திங் பிட்வீன் மீ அண்ட் த ஒயிட் ஃபயர் ஆஃப் ஸ்டார்ஸ் பட் மை தாட்ஸ். அவங்களுக்கும் அந்த ஸ்டார்ஸுக்கும் இடையில எதுவுமே இல்லையா, அவங்களோட தாட்ஸை தவிர. அதாவது எல்லாத்தையுமே அவங்க சுத்தமாக மறந்து அவங்களே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தே ஃப்ளோட்டட் லைட் ஆஸ் மாத்ஸ் அமாங் த பிரான்ச்சஸ் ஆஃப் த பர்ஃபெக்ட் ட்ரீஸ். அது எப்படி அவங்களோட தாட்ஸுமே எப்படி இருக்குதாமா, அப்படியே மாத் இருக்கும்ல, சில்க் மாத் பார்த்துருக்கீங்களா? ப்ரௌன் கலரில் நைட் டைமில் சம்டைம்ஸ் வரும் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை. அது மாதிரி பறந்துட்டு இருக்குதான், அப்படி ஃப்ளோட் ஆகுதான், மிதக்குதான். எங்கே ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா, அமாங் த பிரான்ச்சஸ் ஆஃப் த பர்ஃபெக்ட் ட்ரீஸ். ஒவ்வொரு ட்ரீஸ்லேயும் அது அப்படியே ஃப்ளோட் ஆகுதான். ஸ்மால் கிங்டம்ஸ் அப்படிங்கிறது போத் இன்செக்ட்ஸு, பேர்ட்ஸு, அனிமல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்க சொல்கிறாங்க. சம் இன்செக்ட்ஸ் வில் கம் அட் நைட் ஒன்லினோ. அந்த மாதிரி உள்ள இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து ஏன் வந்து ஒர்க் பண்ணுது நைட் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆல் நைட் ஐ ரோஸ் அண்ட் ஃபெல் ஆஸ் இஃப் இன் த வாட்டர் கிராப்ளிங் வித் த லூமினஸ் டூம். All night I heard the small kingdoms breathing around me, the insects and the birds. Why do they work in darkness? நைட் டைமில் சம்டைம்ஸ் ஒரு சில பூச்சிகள் கத்துறது கேட்டிருக்கீங்களா நீங்கள் இதுவரையும்? அந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி நைட் டைமில் இன்செக்ட்ஸ்லாம் கத்துது, ஏன் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. All night I rose and fell as if in water, grappling with the luminous doom. அதை உடச்சி எறிகிறதுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்குதாமா, ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருக்காங்க. கிராப்ளிங்னா ஸ்ட்ரகிளிங், போராடுறாங்களாம். பை மார்னிங் ஐ ஹேட் வேனிஷ்ட் அட்லீஸ்ட் a dozen times into something better. எல்லா நைட்டும் தூங்கி எழுந்திரிக்கும் போது அவங்களுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரகிளிங் இருக்குதான். எதில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பிரைட்டான ரெஃப்ளெக்டிங் லைட்டை மார்னிங் இருக்கும்ல, அது எப்படி இருக்குதா, அதை டெஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அவங்க வர்றாங்களாம். டூம்னா டெஸ்ட்ரக்ஷன். மார்னிங் வந்து எந்திரிக்கும் போது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்களாம், அவங்க வேனிஷ் ஆகிடுதான், அப்படியே எல்லாமே மறந்துடுதான் அவங்களுக்கு. அட்லீஸ்ட் a dozen times into something better. டசன்னா 12 times. ஒரு டசன் டைம்ஸ்க்கு எப்படி இருக்காங்களாம், அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்களாம். அந்தளவுக்கு அவங்க ஃபஸ்ட்டு வந்து உள்ளக்க அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது என்ன நினச்சாங்க, அவங்க ரொம்ப சோகமாக இருந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க ஃபாரஸ்ட்டில் போய் தூங்கினதுக்கப்புறம் அவங்க எப்படி ஆகிட்டாங்களாமா, ரொம்ப பிரிஸ்காக ஆகிட்டாங்க. ஸோ சோகத்தை எல்லாத்தையுமே மறக்கடிக்கிறதுக்கு நம்ம எது அப்படின்னா, நம்மளோட நேச்சர் இயற்கை இருக்கும்ல, ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு பார்க்கும்போது நமக்கு என்ன தரும், ரொம்ப சந்தோஷம் தரும். சம்டைம்ஸ் த நேச்சர் வில் டீச் அஸ் ஹவு டு பி கரேஜ், எந்தளவுக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேருந்து கற்றுக்கலாம், நம்ம நேச்சர்கிட்டேருந்து, நம்ம இயற்கைக்கிட்டேருந்து நம்ம நிறையா கற்றுக்கலாம். This was a poem given for you. This poem was written by Mary Oliver. Now we are going to see her. Mary Oliver, she was born on 10th September 1935. September 10ல பிறந்திருக்காங்க, 1935ல. She was an American poet who currently lives on the southeastern coast of Florida, USA. இப்போயும் வாழ்ந்துட்டுருக்காங்க. She began writing at the age of 14 இயர்ஸ்லேருந்து அவங்க
எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் பப்ளிஷ் ஹர் ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் poetry in 1963 at the age of 28. இவங்களுக்கு 28 இயர்ஸ் இருக்கும்போது அவங்க ஒரு புக்கு வெளியிட்டிருக்காங்க. சின்ஸ் தென் ஷி ஹஸ் பப்ளிஷ்ட் மெனி ஒர்க்ஸ் ஆஃப் poetry அண்ட் ப்ரோஸ். நிறைய ப்ரோஸ் போய்ட்ரிலாம் இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் கிரேட்லி இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் அண்ட் poetry எக்ஸ்ப்ளோர்ஸ் த கனெக்ஷன்ஸ் பிட்வீன் ஹியூமன்ஸ் அண்ட் நேச்சர். இவங்களோட போயம்ஸ் ப்ரோஸ் எல்லாமே என்னது இருக்குமா, ஹியூமனுக்கும் நேச்சருக்கும் ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்குமா. The New York Times recently described Mary Oliver as far and away this country's best-selling poet. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இவங்களோட போயம்ஸ் வந்து செல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேர் அண்ட் அவே திஸ் கண்ட்ரீஸ் பெஸ்ட் செல்லிங் போய்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் இருக்கும்ல, நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு மேகசின். ஹெட் ஒர்க்ஸ் ஆஃப் ப்ரோஸ் இன்க்ளூட் பாப்புலர் டீச்சிங் டெக்ஸ்ட், ஹேண்ட் ரைட்டிங் ஃபார் ரைட்டிங் அண்ட் ரீடிங் வேர்ஸ் அண்ட் அ போயட்ரி ஹேண்ட் புக். இவங்க போய்ட்ரி ப்ரோஸ் மட்டும் இல்லாமல் இவங்க டீச்சிங் டெக்ஸ்ட்டும் இவங்க அனுப்பிச்சிருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஹேண்ட் புக் ஃபார் ரைட்டிங் அண்ட் ரீடிங் வேர்ஸ், எப்படி வந்து ரைட்டிங் அண்ட் ரீடிங் பண்ணணும், வேர்ஸை போயமை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்ரி ஹேண்ட் புக்கும் இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டீச்சிங் டெக்ஸ்ட். ஓகே, ஷீ இஸ் a recipient of many prestigious awards including the National Book Award and Pulitzer Award. Pulitzer Award is a very famous award and it is was an amazing award. She received that award. Apart from writing, Mary also travels extensively to read her poems and to lead workshops at various colleges and universities in America and in other countries. To hear as a woman is a poet. Yes, she is a poetess. போயட்டோட ஃபீமேல் ஜெண்டர் வந்து போயட்டஸ் படிச்சுக்கோலாம் நம்ம. திஸ் இஸ் த மெமரைட்டட் போயம் ஃபார் யூடா. இவங்க எழுதுறது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் போய் காலேஜஸ், யூனிவர்சிட்டியில் உள்ள அமெரிக்காவில் உள்ள யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஆல்சோ இன் அதர் கண்ட்ரீஸ் ஷி வில் கோ ஃபார் ஆல் த காலேஜஸ் அண்ட் ஷி வில் லீட் ஒர்க் ஷாப்ஸ். அதாவது எந்த மாதிரி போயமை நம்ம டீல் பண்ணணும், எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்துக்குமே சொல்லி கொடுப்பாங்களாமா. Take your book and take page number 178 and read the poem. Thank you, dears.